அந்த ரங்கநாதனை அப்படி அனுபவிச்ச மூர்த்திதான் அயோத்தியில குலதெய்வம். அந்த மூர்த்தியே அஷ்டாங்க யோகத்தால கௌசல்ய தியானம் பண்ணிட்டு இருக்காளாம். சுவாமி போய் பார்த்தாலும் என்னத்துக்கு தியானம் பண்றாள்? வைகுண்டத்துக்காக இல்லே, மோட்சத்துக்காக இல்லே, பின்ன எதுக்குன்னு குழந்தை ராமன் நன்னா இருக்கணும்னு தியானமா. அப்ப போய் சொன்னாலாம், அம்மா நாளைக்கு யுவராஜ்யாபிஷேகம் அப்பா பண்ண போறாளாம். அம்ப பித்ரானியுக்தோஸ்மி பிரஜாபாலனகர்மணி. நாளை தினம் பட்டாபிஷேகம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் உங்க ஏற்பாட்டுல நடக்கணும். நீங்க தான் எல்லாத்தையும் நடத்தணும்னு சொல்லிவிட்டாளா. தாங்கல்லே ஆனந்தம் கட்சி அணைச்சி ராமனே, என் அப்பனே ராமா, இன்னைக்குதான் நான் ரங்கநாதனை பூஜை பண்ணது சபலமாச்சு. அமோகம் வதமேச்சாந்தம் புருஷே புஷ்கரேட்சணே ஏய விஸ்வாபுராஜ்யஸ்ரீ புத்திரத்வாம் சம்சயிஷ்யதி. விஸ்வாபு பிரபதிகள் ஏறின திவ்ய சிம்மாசனத்துல நீ ஏறி பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறையே, நான் இன்னைக்குதான் ரங்கநாதனை பூஜை பண்ணது சபலமாச்சுன்னு இப்படி சந்தோஷப்பட்டு கௌசல்ய கட்டி அணைச்சி ஆசீர்வாதம் பண்ணி சுவாமி தன் கிரகம் போய் ரட்சாபந்தனங்கள்லாம் வசிஷ்டர் வந்து பண்ணி வச்சு அப்பா கூட இருந்து எல்லாம் நடந்து கொடுத்து